மேஷ ராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு குரு இருக்கார். அந்த குரு உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் கிடையாது. மாத கடைசியில் சனியும் வக்ர நிவர்த்தி அடைந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த 20 முதல் 22 அப்படிங்கிறது அந்த அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படினா அந்த இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஸ்திர சொத்துக்கள் குரு பார்வையில் இந்த கிரகங்கள் இருக்கிறது அமோக பலன்களை ஏற்படுத்தும். என்ன வெளியூருக்கு போறீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர்கள் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது சிம்ம ராசியிலையும் சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில். இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். நவம்பர் 28 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, சுக்கிரன் நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார். நவம்பர் 16 அன்னைக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 16ஆம் தேதி ராத்திரி 1 மணிக்கு மேலே. ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிரன் இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் பௌர்ணமி. அதாவது நவம்பர் 5 பௌர்ணமி. அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம். நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அன்னாபிஷேகம். அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் 19, கார்த்திகை 24 வாஸ்து நாள், நாக பஞ்சமி கார்த்திகை நவம்பர் 25, நவம்பர் 24 வாஸ்து நாள், நவம்பர் 25 நாக பஞ்சமி. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த குரு உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் கிடையாது. மாத கடைசியில் சனியும் வக்ர நிவர்த்தி அடைந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத முற்பகுதியில் சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் மூலமாக தேவையற்ற சங்கடங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது 16ஆம் தேதி வரைக்கும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதன் பிறகு குருவின் பார்வையில் சூரியன் வர்றதுனால பெருசாக கெடுபலன் இருக்காது. ஆதாயம் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு, தந்தை மட்டும் இல்லை, உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் அவங்களுடைய படிப்பிலும் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள், அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 20ஆம் தேதி விடியற்காலை 4 மணி முதல்
நவம்பர் 22ஆம் தேதி மாலை 4:45 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஈவந்தோ குருவின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த 20 முதல் 22 அப்படிங்கிறது வந்து அந்த அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இதில் 26ஆம் தேதி தான் அந்த விருச்சிக ராசிக்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார். 23ஆம் தேதி அன்னைக்கு துலாமுக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த 20லேருந்து 22ங்கிறது 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை. இது நல்ல பலனை கொடுத்தாலும் தேவையற்ற வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்காரே, ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுமான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை, நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுதல், உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. சூரியன் பயிற்சி ஆகிறாரு, அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எப்பேற்பட்ட கெட்டவனையும் சனியையே குரு பார்வை நல்லவனாக்கும். அதனால் இப்போது குரு பார்வையில் இந்த கிரகங்கள் இருக்கிறது அமோக பலன்களை ஏற்படுத்தும். என்ன வெளியூருக்கு போகிறீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா குடும்பத்தை விட்டு விலகி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. அதனால் நீங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகிறதுனால பெருசாக கெடுதல் கிடையாது. இது டெம்பரவரி தான். மீறி பண்ணால் இன்னும் ஒரு 6 மாதம், 6 மாதத்துக்குள்ளே திரும்பி உங்கள் பிறந்த இடத்துக்கோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறீங்களோ அந்த இடத்துக்கே வேலை கிடைச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம், இன்ஃபேக்ட் இப்போ உங்கள் தாயார் ரொம்ப அட்வைசரியாக இருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. பட் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கிரானிக் இல்னஸ்க்கெல்லாம் இப்பொழுது நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம், உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் வரத்துக்கு, அதுவும் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இந்த செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை 20லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 23ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. இந்த 22, 23ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்களே தவிர உங்களுடைய சுய சிந்தனை இந்த இடத்துல வேலை செய்யாது. அதனால் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் வெற்றியடைவார்கள். மேல் படிப்புக்காக கடல் கடந்து போகக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் வேலை நிமித்தமான வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை, முதலீடுகளை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தாராளமாக வாங்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 4ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. கடன் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் மாத முற்பகுதியில் 2ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து பயிற்சியானதுக்கப்புறம் கண்டிப்பாக கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் குடும்பத்தை நடத்துகிறதே கடன் வாங்கி தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருது. இந்த 2ஆம் தேதிக்கு மேலே கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட பேசும்போதோ இல்லை உங்கள் கணவர்கிட்ட பேசும்போதோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் வன்மமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்தே கொஞ்சம் நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விட்டு கொடுத்து போகிறதுக்கு கற்றுக்கோங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் உங்கள் கோபத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம், ஸ்கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம் போன்ற மந்திரங்களை தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் சொல்லி வருவதன் மூலமாக உங்கள் கோபத்தை குறைக்கிறதுக்கு, அதாவது இந்த குவைத்தில் நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தது. அதாவது ஆயில் வெல்ஸ்
1991 அமெரிக்கா வெளியில் போகும்போது, ஈராக் வெளியில் போகும்போது குவைத்தில் எண்ணெய் கிணறுகளுக்கு நெருப்பு வச்சுட்டு போனாங்க. அதை அணைக்கிறதுக்கு இன்னொரு வெடி வெடித்து தான் அதை அணைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்டார்கள். அது மாதிரி உங்களை அடக்கிறதுக்கு யாருன்னா இன்னொரு கோவக்காரன் தான் அடக்க முடியும். மனுஷனால் அடக்க முடியாது. அதனால் முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு தந்தைக்கே உபதேசம் செய்தது போல உங்களுக்கும் நல்லுபதேசத்தை கொடுத்து நல்வழிப்படுத்துவான் அந்த சுவாமிநாதன். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளோம். இந்த பலாபலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது, அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.